இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றினா மைன்கிராஃப்டில் நம்ம ஒரு புது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மக்களே. ஸோ ஆஸ் யூ கேன் சி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத தான் சொல்கிறேன். அதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா இப்போ தான் மக்களே வரேன். ஸ்டார்டர் செஸ்ட் இருந்துச்சு, ஸ்டார்டர் செஸ்ட்லேருந்து எடுத்துக்கிட்டு வந்து கொண்டே இருக்கிறேன். மரத்தை வெட்டிகிட்டு இருக்கேன் மக்களே. செரி க்ரோவ் பயோமில் நல்லா ஸ்பான் ஆகிருக்கேன். நல்ல ஸ்பான்வா கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் இவ்வளோ பெரிய போடு சமசீடு மக்களே. கேன் யூ சீட் தலைவரே 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 பார்த்து 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 சுதானம் பொறுமையா பொறுமையா பொறுமை 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 ஸ்லோ டவுன் ஸ்லோ டவுன் ஸ்லோ டவுன் ஸ்லோ டவுன். அப்படியே போனால் செத்துருவேன் இல்லை அப்படியே போனா. இப்படி வாங்க, இப்படி கீழே இருங்க. ஓகே வந்தாச்சு டு தி ஆன் தி வில்லேஜ். இங்கே ஓகே சீடு வேணால் சொல்லுங்கள். பிளாக் ஸ்மித்தோட பர்ஃபெக்ட் பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ பிளாக் ஸ்மித்தோட நல்ல விஷயம் இது. பண்டல் ஐரன் போர்டு ஐரன் பேண்ட் கிடச்சிருக்காங்களே, ஐரன் பேண்ட். ஓகே ஒரு பிளாக் ஸ்மித் இங்கே இருக்கான். இன்னொரு பிளாக் ஸ்மித் கூட பார்த்தேனே, 2 பார்த்தேன், 3 பார்த்துட்டேன். 2வது பையன் இங்கே இருக்கான் பிளாக் ஸ்மித். செம்ம லூட்டு சூப்பர் மக்களே. அக்வைரிங் ஹார்ட்வேர். ஓ கீப் இன்வென்ட்ரி வேறு ஆனில் இருக்கா, அதனால தான் மக்களே. ஸோ அக்வைரிங் ஹார்ட்வேருக்கு வரணுன்னா இந்த சைடு நாங்கள் போட்டு வர்றோம் மக்களே. ஸ்க்ரீனில் 2 பிளாக் ஸ்மித், 3வது பிளாக் ஸ்மித். இங்கே பார்த்தேனே மக்களே. நீங்கள் இதை பார்த்தீங்களா? நான் அதை பார்த்தேன். இங்கே இருக்கான் பாருங்க பையன் மலை மேலே. 4வது பிளாக் ஸ்மித் மலை மேலேயே. இதுக்கு தான் நம்ம வந்தோம் தெரியலையே. ஆமாம் அப்படின்னா 3வது பிளாக் ஸ்மித். சூப்பர் மக்களே, செம்ம லூட்டு. ஸோ அந்த பிளாக் ஸ்மித் வீட்டை நோக்கி செல்வோம். இங்கே ரீஸ்பான் பாயிண்டை செட் பண்ணியிருக்கேன். பாதை இல்லைன்னா என்னடா நான் உருவாக்கிறேன். குச்சிப்போ குதிச்சு செல். ஓகே இன்னும் ஒரு பிளாக். எப்படியாவது ஒரு லேடர் பார்த்து போட்டுருணும் மக்களே. பிளாக் ஸ்மித் வீடு இவ்வளோ மேலே இருந்துச்சு. இங்கே தான் இருக்கு. ஸோ ஓகே மக்களே வாங்க. இது இருக்கு 11 அப்சீடியன். நதிர கிளம்பலாங்களா? ஏங்க கிளம்பலாமா? உங்களுக்கு அது தெரிகிறதா? லூட்டட். ஆனால் நான் இது லூட் அடிக்கிறேன். இது நான் ஆல்ரெடி லூட் அடித்த பிளேஸ் தான். ஸோ ஓகே அவ்வளோதான் பிளாக் ஸ்மித்ஸா. இந்த வில்லேஜ் என்னமோ இருக்கலாம் இருக்கே. ஸோ சின்ன நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் மக்களே மன்னிச்சுக்கோங்க. ஸோ டட்டை வச்சு மேலே பில்டப் பண்ணிக்கலாம். இங்கே தான் நான் எடுத்தேன். இரவாகிறதா? அதான் நம்ம பார்த்த லூட் அடிக்காத பிளாக் ஸ்மித் ஹவுஸ். ஸோ இது ஃபிஷர்மேன் வீடு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் டைம் செட் டே இப்படி தான் கொடுத்தேன். அவனும் வேறு வழியே இல்லை.
ஹவுசஸ்லாம் கீழே இருக்கு. நான் என்னன்னு பண்ணுவேன்? ஸோ நம்மளுக்கு பிளாக் ஸ்மித் வீடு நான் எங்கே பார்த்தேன்? எங்கடா இருக்க நீ? டிட் யூ சீ தட் மக்களே? நீங்கள் நான் பிளாக் ஸ்மித் வீடை கண்டுபிடிக்கிறதே குறியா சுற்றுறீங்க. இதெல்லாம் ரேண்டமான சீட். எவ்வளோ ஐயோ ஐயோ மக்களே மக்களே மீன் பியூர் ஆவு ஆ இருக்கா? இருக்கிறது. சடலு பேர்டு. ஒன்று 2 3 டபுள் விண்டோவோட இருக்கு. செத்து செத்து விளையாடலாமா? சாவு. ஆமாம், அதான் பார்த்தோம். அது கீழே இருக்கிறது இன்னொன்று. அதான் பார்த்தோமா? பிளாக் ஸ்மித்துனாலும் பிளாக் ஸ்மித்து, செம்ம பிளாக் ஸ்மித்து. இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்களா? சரி, ஒரு பெரிய ஃபாலாக இருக்கும்னு நினச்சேன். குட்டி ஃபால் தான். அதுக்கு மேலே வேறு இன்னொரு பிளாக் ஸ்மித் ஹவுஸ். எலே பிளாக் ஸ்மித் பிளாக் ஸ்மித் பிளாக் ஸ்மித். ஓ, திறந்து போட்டு கிடக்கு கதவு. திறந்து போட்டது யாரு? நான் தான். வெட்டுங்கோ வெட்டுங்கோ கட்டுங்கோ. மைன் கிராஃப்ட். மைண்ட் பண்ணி கிராஃப்ட் பண்ணுறா. நான் மைன் கிராஃப்ட் விளாண்டதா அர்த்தம். அப்படின்னா நம்ம வேர்ல்டில் மைன் கிராஃப்டே விளாடல. ஸோ மைன் கிராஃப்ட் நான் என்ன விளாடல மக்களே. யாரெல்லாம் இன்னும் மைன் கிராஃப்ட் விளாட்லங்கிறத சொல்லுங்கள். ஸோ இல்லைனாலும் மைன் கிராஃப்ட் எப்படி இப்போ உங்கள்கிட்ட மணி கொடுத்து வாங்க. இல்லை ப்ரோ, என்னால் மைன் கிராஃப்டில் அஃபோர்ட் பண்ண முடியாது, 29 rupees இல்லை பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா எப்படி டவுன்லோட் பண்ணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு தெரியாதுன்னா தெரியாமையே இருக்கட்டும், ஆனால் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே பிளாக் ஸ்மித் இருந்தாலும் போ இருங்க. அப்படியே போய் கொஞ்சம் டைமண்ட்ஸும் பொறுக்கிட்டு வந்துடலாமா? வாட் டு யூ திங்க்? ஐ திங்க் போய் பொறுக்கிட்டு வந்துடலாம். ஓகே மக்களே, அண்ணன் போயிட்டு டைமண்ட்ஸ்லாம் பொறுக்கிட்டு வந்துடலாம். அடுத்த எபிசோடில் போய்க்கலாம். இந்த எபிசோடில் சின்ன பேஸ் மாதிரியாவது பில்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சீரீஸோட கோலை நான் சொல்லாமல் விட்டேன் பாருங்கள். எங்கள் மொக்கையே ஒன்று பில்ட் பண்ணக்கூடாது, யூடியூப் டுட்டோரியல்ஸ் பார்க்கக்கூடாது, நல்லா பார்க்கவே எஸ்தட்டிக்கலாக இருக்கணும். இதோட பில்டு பேலட் பிரிக்ஸ் டீப் ஸ்லேட் மெயின். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? இந்த வேர்ல்டே மெயினாக பில்டிங்காக அர்ப்பணிக்கப்பட்டு தான் மேலே தான் நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் போயிட்டு நான் இங்கே ஜஸ்ட்டு செட்டப் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ எங்கே பண்ணுறது எனக்கு இப்போ தெரியல மக்களே. ஸோ இந்த வில்லேஜ் சர்ச் இருக்கா, இங்கே பண்ணிடுறேன். இங்கே பண்ணிடுறேன் மக்களே. ஐரன் ஆர்மர் கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். உட்டு கூட இருக்குது. ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இப்போ இல்லை பண்ணும். பொட்டாட்டோ ஊஸ்ஃபுல் பொட்டாட்டோ. நெதர் ஸ்பான் எங்கே கிடைக்குதுன்னு போய் இப்போ நான் பார்த்துட்டு வந்துடலான் இருக்கேன். கிராவல் வேணும், ஊருக்கு பின்னாடி பார்த்துடலாம் ஸ்பான் எங்கன்ட்டு. கிராஃப்டிங் டேபிளை நம்ம இங்கே போட்டுடலாம். குட். என்னோடய சீடு வேணால் சொல்லுங்கள் மக்களே. இல்லை, நான் அவ்வளோ இது பண்ண யூடியூபர் இல்லை. இருங்க காமிக்கிறேன். கெட்டுப்போன யூடியூபர் இல்லை மக்களே, காமிக்கிறேன். சீடு பாருங்கள் மக்களே, இதுதான் சீடு, பார்த்துக்கோங்க. சந்தோஷமாக இருங்க. இந்த சீடை போட்டுக்கிட்டு விளாண்டுட்டே இருங்க. புது அப்டேட் மக்களே, காப்பர் அப்டேட்.
வந்துச்சே, எல்லாருக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது காப்பர் அப்டேட் மக்களே, காப்பர் அப்டேட். நான் ஆல்ரெடி பெட்டாவில் போட்டு காமிச்சிருப்பேன். இதில் ஷெல்ஃப்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு. ஷெல்ஃப் ஷிப்புடு லாக் வேணும். ஷிப்புடு நான் உங்களுக்கு அப்புறமா பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் லேட் கேம் அப்போ 40 பிளாங்க்ஸ் இருக்குது. பேசிக் டூல்ஸ் பண்ணிடலாம். அதாவது ஸ்டோன் டூல்ஸ் பண்ணணும். வாங்க ஒரு உட்டன் பிக்காக்ஸ் மட்டும் இப்போதைக்கு பண்ணிக்கலாம். உட்டன் பிக்காக்ஸ் அப்புறம் ஸ்டோனில் ஒரு ஷவல் பண்ணும். உட்டன் பிக்காக்ஸ் ஸ்டோனில் ஒரு ஷவல். சூப்பர். ஸ்டோனில் ஒரு ஷவல்னால் ஷவல் பண்ணி வச்சுருக்கேன். உட்டன் பிக்காக்ஸ் ஓகே. பிக்காக்ஸ் ஸ்டோன் தான் இங்கே இருக்குல்ல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். 2 3 enough is enough. மை ஃபஸ்ட்டு டூல்னு இதை நான் பத்திரமா வச்சுக்க போகிறேன். மை ஃபஸ்ட் டூல் ஸ்டோன் பிக்காக்ஸ். இப்போ ஸ்டோன் பிக்காக்ஸ். ஸோ நைட்டு ஆயிடுச்சு மக்களே. நம்ம இப்போ நைட்டு, அதாவது இந்த நைட்டு நான் தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். இப்போ நான் பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, இப்போ நான் உட்டு ஷாப்பிங்கு போகிறேன் மக்களே. இன்னும் பாவம் அந்த பிளாக் ஸ்மித் வந்து தேடிட்டு இருக்கான். டேய் எங்கடோ அப்படின்னு. கோ பாருங்க. ஓப்பர் இறங்கி அடிக்க வேண்டியது தான். இந்த வாட்டையெல்லாம் அடி வாங்குறதுல இல்லை, இறங்கி அடிக்கிறது தான். ஊரோட இந்த கார்னரில் இந்த சர்ச்சுக்கு பின்னாடி இருக்கு என்னோட செஸ்ட்டு. இந்த வாட்டியாவது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு இடத்துல வச்சுருக்கேன். இவ்வளோ லூட் பாருங்கள். ஹெல்மெட்டையும் போட்டுக்கடா. போட்டுக்கிட்டோம். ஸோ இந்த 13 ஐரனில் நம்ம கிராஃப்ட் பண்ண வேண்டியதெல்லாம் வாட்டர் பக்கெட் ஒன்று, பக்கெட் ஒன்று, ஐரன் பிக்காக்ஸ் ஒன்று. அதெல்லாம் நான் அப்புறமா கூட பண்ணிக்கிறேன். ஸோ பக்கெட் வந்துட்டு இப்போ நீடடு தான். தண்ணி எங்கேயாவது பக்கத்தில் இருக்கா? வாட்டர் சோர்ஸ் இருக்குது. ஸோ வாட்டர் சோர்ஸ் இருக்குது. பக்கெட், ஒரு பக்கெட், ஒரு ஐரன் பிக்காக்ஸ், பிக்காக்ஸ் ஓகே. பிக்காக்ஸும் கிடச்சிருச்சு. ஏதாவது ரேர் வேல்யூபிள்ஸ் பார்த்தா மைண்ட் பண்ணுவோம்ல. ஐரன் பிக்காக்ஸை தூக்கி சேஃபாக செஸ்ட்டில் போடுவோம். இதை தூக்கி இங்கே போடுவோம். ஓகே மக்களே, பிரிட்டி மச் அவ்வளோதான். ஒரு 2 ஆக்ஸ் இருக்குது. போய்ட்டு சாப் பண்ணிட்டு வரும். ஸோ நான் ஆஃப்லைனில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பண்ணி வைக்கிறேன். த எஸ்தட்டிக்கல் பில்ட்ஸ் வேர்ல்டு. அது பார்க்கவே நல்லா இருக்க மாதிரி ஒரு பில்டு. மேலே பில்ட் பண்ணிட்டு போக சில பல டர்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதுலேயே நம்ம ஃப்யூச்சரில் லேடரும் போட்டுருவோம். ஓகே, இந்த ஈஸி ஆக்சஸ் மேலே போயிட்டு வர லேடர் வேணும். நம்ம கிட்டத்தட்ட இருக்கிறது சி லெவல். டேரெக்டாக அவ்வளோ நேரம்லாம் எடுக்கல மைண்ட் பண்ண. அது வரைக்கும் சந்தோஷம். இந்த உட்டன் சவல் வச்சு நான் மைண்ட் பண்ணுவேன். ஓகே மக்களே, கிரவுண்ட் பிரேக்கிங் இன்வென்ஷன் வச்சு நம்ம மைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம பிரிட்ஜ் பண்ணால் கரெக்டாக இருக்குமா? இங்கேருந்து ஹைட் போனால் இங்கேருந்து கரெக்டாக இருக்கும். 44 பிளாக்ஸ் இருக்குது. பார்க்கலாம். 10 தானே, என்ன ஸ்டோனே யூஸ் பண்ணிப்போம். ஸ்டோன் தானே அசால்ட்டாக கிடைக்கும். நம்ம பையன் ஸ்டோனு. இன்றைக்கி செரிகிராவுக்கு போயிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் மக்களே. நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதே வீடியோ தான் இந்த ஒரு வாரத்துக்கு போட்டு தள்ள போகிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். வேறு ஏதாவது ஐடியா வந்துச்சுன்னா போடுவேன். மைன்கிராஃப்ட் தான்.
மெகா பில்ஸுக்காக நான் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன் மக்களே. அதாவது இந்த வேர்ல்டில் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த வேர்ல்டு தான் ஆக்சுவலாக பண்ண போகிறேன். பட் பண்ண போகிறது இல்லை, இப்போ பண்ண மாட்டேன். ஆனால் அப்புறமா ஃப்யூச்சரில் இந்த வேர்ல்டில் கொஞ்சம் ஆஃப்டர் கேம்லாம் போனதுக்கப்புறமா பண்ணுவேன். ஃபுல் நெதரைட் செட்டு, ப்ராடெக்ஷன் 4, எஃபிஷியன்சி 5 எல்லா டூல்ஸ்லேயும், அன்பிரேக்கிங் 3, மெண்டிங், நெதரைட் எல்லாம். அதுதான் இப்போ வேணும். அதுதான் மக்களே, அதை மட்டும் நான் எடுத்துட்டேன்னா இந்த வேர்ல்டில் தான் வரப்போகுது ஆல் மெகா பில்ட்ஸ். அதுக்கு தான் நான் இந்த வேர்ல்டே சூஸ் பண்ணேன். இப்போ வர மெகா பில்ட்டு நம்மளோட ப்ராமிஸ் வேர்ல்டில் வரும்னு நினைக்கிறேன். இல்லைனா இன்னொரு சர்வைவல் வேர்ல்டு க்ரியேட் பண்ணணும் தெரியுமா, நானே டிசைன் பண்ணி ஓனாக கட்டுறேன்னு அந்த பில்டில் அந்த வீடியோவில் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே.